மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 21 முதல் 23 முடிய. இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடர்களுக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கக்கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கின்றாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகின்றாய் என்றார். அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, எம்மாவுஸ் வழியிலே நீர் சீடர்களுக்கு காட்சி அளித்து இறை வார்த்தையை நீர் விளக்கி சொன்னீர். இறைவா, இந்த சீடர்கள் அவர் நம்மோடு வழிநடுகை பேசுகின்ற பொழுதும் இறை வார்த்தை விளக்கின்ற பொழுதும் நம்முடைய உள்ளங்கள் பற்றி எறியவில்லையா? ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கின்ற எங்கள் உள்ளங்களையும் மனதினையும் உற்சாகப்படுத்தி உமது ஆவின் வரங்களால் நிரப்பி கிறிஸ்து இயேசுவினால் நாங்கள் புத்துயிர் பெறுவதாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இந்த இறை வார்த்தை வாழ்வு மிக்கதாகவும் வாழ்வளிக்கதாகவும் மாறுவதாக. ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நன்குரிய சகோதர சகோதரிகளை, மத்தேயு நற்செய்தியில நம்ம என்ன கேட்டோம்? பேதுரு என்ன நல்ல ஒரு அறிவுரை சொல்லுவார். என்ன அறிவுரை சொல்லுவாரு? ஆண்டவரே, இது வேண்டாம். அதுக்கு முன்னாடிதான் பேதுரு ஒரு அறிவுரை என்ன சொல்லுவாரு? ஆண்டவரே, நீர் மெஸ்ஸியா, கடவுளின் மகன். உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? பேதுருவே, இது மனிதனோ வேற யாரும் கொடுக்கப்பட்டதில்லை, என்னுடைய வானக தந்தை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறப்படும். உடனே பேதுருக்கு என்ன ஆச்சு? ஒரே சந்தோஷம். ஆண்டவரே என்ன சொல்லிட்டாரு? என்னை புகழ்ந்துட்டாரு. உடனே பேதுரு என்ன செய்கிறாரு? ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சுறாரு. என்னது? அறிவுரை கொடுக்க ஆரம்பிச்சுறாரு. இந்த அறிவுரை கடவுளுக்கு ஏற்றதா எதிரானதா? பேதுரு பிறகு கொடுத்தது இது வேண்டாம், நடக்க கூடாது என்று சொன்னது கடவுளுக்கு ஏற்ற அறிவுரையால் எதிரானதா? எதிரானது. அப்படித்தானே? ஏன் எதிரானு சொன்னா, ஆண்டவர் துன்பப்பட்டு இறக்க வேண்டும் என்பதுதான் நிச்சயம். ஆனால் பேதுரு என்ன சொன்னார்? இதெல்லாம் இல்லாம கடந்து போகணும், இந்த நாள்ல அப்படி கடந்து போகணும். அவர் என்ன சொல்றாரு? மனித எண்ணங்கள், நீ நினைக்கிறது கடவுளுக்கு விரோதமானு சொல்றாரு. தாவீது அரசர் ஆலயத்தை கட்ட விரும்பினார். அப்படித்தானா? நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? ஒரு கோயில கெட்ட ஆசைப்பட்டார். அப்படித்தானா? நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ கட்டாத, பையன் கட்டும். ஏன் நீ கட்டக்கூடாது? உன்னுடைய கைகள் இரத்தத்தினால் கரை படிந்துள்ளது, அதனால நீ கட்டாத, உன் பையன் கட்டட்டும். ஏன்? அப்போ நமக்குள்ள நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கலாம், நல்ல சிந்தனைகள் இருக்கலாம், நல்ல திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அது கடவுளுடையதா என்று சிந்திக்கணும். ஆலயம் கட்டுறது நல்லது, ஆனால் அது கடவுளுக்கு உகந்ததா, நான் செய்ய போறது கடவுளுக்கு ஏற்றுதா என்று சொல்லிட்டு சிந்திக்கணும். இப்போ பைபிள்ல ஒரு சில பேரை நம்ம பார்க்கலாம். யாருன்னு சொன்னா, ஒரு சில பேர் அறிவுரை கொடுப்பாங்க அல்லது தன்னுடைய திட்டம் சொல்லுவாங்க. அது எவ்வாறு அவர்களுக்கு எதிராக சென்றிருக்கிறது. தொடக்க நூல்ல நம்ம ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். யாரு? ஆபிரகாம், சாராள். அப்படிதானா? தொடக்க நூல் 16:1-2. அபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருவர் இருந்தார். சாராய் அபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார், நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவன் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். அபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். நல்ல ஒரு கணவர். அப்படிதானா? சாரா என்ன சொன்னாலும் யாரு கேட்பா? ஆபிரகாம் கேட்பார். அப்படிதானா? ஆபிரகாம் கேட்கின்ற ஒரு நல்ல கணவன். இந்த அறிவுரை நல்ல அறிவுரையா
கெட்ட அறிவுரையா? கெட்ட அறிவுரை. எதற்கு கெட்டது? கடவுளுடைய வாக்கு தத்துவத்துக்கு எதிரானது. கடவுளுடைய வாக்கு தத்துவத்தை எவ்வளவு நாள் காத்திருக்கலாம்? அவர் 75 வயசாகும் போது என்ன சொல்றாரு ஆண்டவர் சொல்ற, உனக்கு 12:2 தொடக்க நூல் 12:2, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன்னு சொல்லிட்டு எப்போ 75 வயசு இருக்கும்போது சொல்றாரு. அதுக்கப்புறம் 13:16 தொடக்க நூல் 13:16, உன் வழிமரபினரை பூ உலகின் மண்ணை போல் பெருக செய்வேன். ஆகவே பூ உலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் பூவிலின் மண்ணை விட மிக பெரியதாக உயர்த்துவார். அடுத்து பாருங்க 15:5, அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி வெளியே அழைத்து வந்து முதல்ல மண்ணை சொன்னாரு, வெளியில அழைத்து வந்து எங்க காமிக்கிறாரு? வானத்தை காட்டி என்ன சொல்கிறாரு? விண்மீன்களை முடிந்தால் நீ எண்ணிப்பார், உன்னுடைய தலைமுறை அதே போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கூறினார். அது முடிஞ்ச அடுத்த நிமிஷம் தான் சாரா என்ன செய்யறாங்க? என்ன சொல்றாங்க? வேலைக்காரையை எடுத்து தன்னுடைய கணவருக்கு கொடுக்கிறாரு. இது இப்போ சாராவுடைய மனசுல வந்து ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னா, 10 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு போட்டிருக்கோம், 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆன பிறகு கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, இன்னும் நடக்கல. உள்ளத்திலே வந்து ஒரு சோர்வு. நீதிமொழிகள் 13:12, நீதிமொழிகள் 13:12, நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனசோர்வை உண்டாக்கும், விரும்பியது கிடைப்பது அது போதும். நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது எதை உண்டாக்கும்? மனசோர்வை. சாராள் எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்காங்க? 10 ஆண்டு. அதுக்கு முன்னாடி எத்தனை? 74 ஆண்டு. அபிரகாமுக்கும் சாராக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். அப்போ கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் சொன்னா நிறைய வருஷமா அது அவங்க வயசு ஓடிச்சு. அப்போ நிறைய வருடமாக எதிர்பார்த்துருக்கீங்க. மனசுல ஒரு சோர்வு, இது நடக்குமா நடக்காதா? இரண்டாவது என்னன்னு சொன்னா, ஆண்டவர் யாருக்கு வாக்குறுதி கொடுத்தாரு? ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீ பல நாடுகளுக்கு தந்தை ஆவாய். அப்போ சாராவுக்கு என்ன நினைச்சுன்னா, நான் பல நாடுகளுக்கு தாய் ஆகுவேனா? ஆபிரகாம் ஆகலாம், ஆனால் ஆண்டவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நான் தாய் ஆவேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே கொடுக்கல. அப்ப அவங்க என்ன இருக்கு? ஒரு நெருடல் இருக்கு. அடுத்து வந்து என்ன சொன்னா, ஒரு ஜெபம் நம்ம பல நாட்களா ஜெபிச்சுட்டு இருக்கோம், கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருக்கோம். கேட்கலன்னா என்ன இருக்கும்? ரொம்ப வருத்தம் இருக்கும், அப்படிதானா? ரொம்ப வேதனை இருக்கும். அந்த வேதனையின் மத்தியில் கடந்து போயின்ற பொழுதுதான் சாரா என்ன செய்கிறா? ஒரு அறிவுரை கொடுக்கிறார். பரவாயில்ல, நீங்க என்ன செய்யுங்க, அது ஆகாரை உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஒரு தலைமுறையை உருவாக்குன்னு சொல்லிட்டேன்னா, வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா நம்பிக்கையும், கடவுள் கொடுத்த வாக்குறுதியும், ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை என்று போற்றப்பட்டார். அதுக்கு முன்னாடிதான் போட்டிருக்கு. ஆனா அடுத்து அவர் என்ன செய்யறாரு? அதே பாவத்தை தவற செய்யறாரு. அந்த தவறு செய்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு பாருங்க. முதல்ல என்ன நடக்குன்னு சொன்னா, தொடக்க நூல் 16:4, அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்று இருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். என்ன நடக்குது? ஏளனம், பரிகாசம், அப்படிதானா? ஏளனம் செய்கின்றாள். யாரு? ஆகார். இது வரைக்கும் அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண்ணு இப்ப என்ன செய்யறா? தன்னுடைய எஜமானியவே என்ன செய்யறா? ஏளனம் செய்யறா. யார் செஞ்ச தப்பு? சாரா செஞ்ச தப்பு. யார் செஞ்ச தப்பு? சாரா செஞ்ச தப்பு. ரெண்டாவது பாருங்க, அதுக்கு அடுத்த விளைவு ஒரு 16:6. சாராவும் சும்மா இருக்குல்ல. ஆபிரகாம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்திற்கு கீழ் இருக்கின்றாள், உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின்பு சாராள் அவளை கொடுமைப்படுத்தினாள். நீ என்ன ஏளனம் செஞ்ச, நான் உன்னை என்ன செய்வேன்? கொடுமைப்படுத்துவேன். தெரியுதா? கொடுக்கிறது ஒண்ணு, நான் திருப்பி டபுளா கொடுப்பேன். என்ன செய்வேன்? நீ என்ன ஏளனம் செஞ்சா ஒண்ணு நான் கொடுமைப்படுத்துவேன். ஆகார் என்ன செஞ்சாங்க? ஏளனம் செஞ்சாங்க. அவன் பையன் என்ன செஞ்சான்? ஏளனம் செஞ்சான். யார?
யார செஞ்சாப்ல? யார செஞ்சா? ஈசாக்க. நீங்க இப்ப வந்து கலாத்தியருக்கு போங்க. கலாத்தியருக்கு போங்க. கலாத்தியர் 4:28-29. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஈசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள். ஆனால் இயல்பான முறையில் பிறந்தவன் தூய ஆவியின் ஆற்றலால் பிறந்தவனே அன்று. துன்புறுத்தியவரோ இன்றே நடக்கிறது. அப்போ வாக்குறுதியின் படி பிறந்தது யாரு? ஈசாக்கு. இப்ப ஈசாக்கு வந்து யார் துன்புறுத்தினார்? சாதாரண உடன்படிக்கை இது வாக்குறுதியின்படி பிறக்காத ஒரு மகன் என்ன செய்கிறான்? என்ன செய்யணும்? துன்புறுத்தினான். எங்கேயாவது பைபிள்ல இஸ்மாயில் ஈசாக்க துன்புறுத்தின எங்க போட்டிருக்கா? இல்ல, போடல. இல்ல, நீங்க இப்ப பாருங்க. தொடக்க நூல் 21:9-10. பின்னர் எகிப்தியரான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாராள் கண்டாள். சாராள் கண்டாள். 2 பசங்க சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. யாராவது துரத்தி விடுவாங்களா வீட்டுல இருந்து? சிரிச்சு விளையாட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாராவது துரத்தி விடுவாங்களா? இல்ல. அதோடைய டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் கிடையாது. மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹிம் அப்படின்னா, அல்லது மோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹிம் அப்படின்னா யாராவது நம்ம என்ன செய்யலாம்? ஏளனம் செய்யறது அல்லது அவங்கள பரிகசம் செய்கிறது. நான் என்ன சொன்னேன்? ஆகார் வந்து சாராவை ஏளனம் செய்தால், மகனும் என்ன செய்தார்? ஏளனம் செய்தார். அப்புறம் வந்து என்ன செய்யுது? அப்ப வந்து அவரை வந்து துன்புறுத்தினார். எப்பவுமே நீங்க பாருங்க, இந்த உலகத்தை சார்ந்த மக்கள் ஆன்மீகத்தை சார்ந்த மக்களை பார்த்து ஏளனம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. கோயிலுக்கு வர்றவங்களையும், பைபிள் படிக்கிறவங்களையும், ஜெபமாலை சொல்றவங்களையும், நம்ம ஆர்வமா இருக்கவங்க யாரு கிண்டலும் கேலியும் செய்யறது? கோயிலுக்கு வராதவங்க, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க என்ன செய்வாங்க? ஏளனம் செய்து கொண்டே இருப்பார்கள். பாருங்க வந்து 21 தொடக்க நூல் 21:20. கடவுளும் பையனோடு இருந்தார். கடவுள் பையனோடு இருந்தார். யாரு? இஸ்மாயிலோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலின் நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான். அம்பு எய்வதில் என்னதானான்? வல்லவன் ஆனான். புரியுதா? ஏன் வந்து இஸ்மாயில் ஈசாக்கு வந்து ஏளனம் செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? இவன் வந்து எப்பவுமே என்னதுல? வேட்டையாடுவதிலும் இதுல அம்பு எய்வதிலையும் வல்லவனா இருந்தான். அப்படிதானா? உலக சார்ந்த என்னது வித்தைகளிலும் அறிவிலும் தெரிந்திருந்தான். ஈசாக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? வீட்டுக்குள்ளே வளர்ந்துட்டு இருந்தாரு. அவங்க அப்பா பலியிட போகின்ற பொழுது அவர் இது சொல்லாரு, விறகு இருக்கு, எல்லாமே இருக்கு, என்னது இல்ல? பலியிடுறதுக்கு ஆடு இல்ல. அவருக்கு எப்படி தெரியும் ஆடு இல்லைன்னு சொல்லிட்டு? ஆல்டர் பாய்ஸ் பசங்களுக்கு தெரியும் எதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்படிதானா? வேற யாராவது வந்தேன்னா அவங்களுக்கு தெரியாது இது மிஸ் ஆகுது, இது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ ஈசாக்கு என்ன சொல்றான்? ஆண்டவருடைய பணி, பலியிடுவது, ஜெபிக்கிறது, அவங்க அப்பா கூட போறது, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். ஈசாக்கு எங்க போயிட்டு இருக்கு? இந்த இஸ்மாயில் எங்க போயிட்டு இருக்கான்? வேட்டையாடுவது, அம்பு ஏறுறது, அதுல வந்து இல்ல. இந்த மக்களை பாருங்க, இன்னைக்கு உலகத்துல உலகம் சார்ந்த எனது நாணத்துல அல்லது என்னதுல அவருடைய திறமைகளை வளர்ப்பதுல இன்னைக்கு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. அப்படிதானா? உலகம் சார்ந்த திறமைகள். கோயிலுக்கு வர்ற பிள்ளைங்களை என்ன செய்வாங்க? ஏளனம் செய்யறது. ஸ்கூல்லே பார்த்திருப்பாங்க, கோயிலுக்கு வர பிள்ளைங்களை வந்து ஏளனம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு அடுத்து வந்து தொடக்க நூல் 21:11. அப்போ முதல்ல ஏளனம், 2வது கொடுமைப்படுத்தினார், 3வது வந்து துன்புறுத்தினார் அல்லது ஏளனப்படுத்தினார், 4வது தன் மகனுக்கு எதிராக இவ்வார்த்தைகளை ஆபிரகாம் கேட்ட பொழுது மிகுந்த வேதனை அடைந்தார். ஒரு அறிவுரை, ஒரு குடும்பத்துல என்னென்ன நடக்கணும் பாருங்க. ஏளனம், துன்புறுத்துதல், பரிகாசம் என்ன செய்யறாங்க? அவருக்கு மனசுக்கு வேதனையை கொடுத்தது. எதனால? ஆபிரகாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், கடவுள் சொன்னாரு இது நடக்கும்,
அதனால நீ கடவுளை நம்பன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா இதெல்லாம் நடக்குமா? நடந்திருக்காது. ஏன்னா மனிதனுடைய அறிவுரை கேட்டதுனால அவர் எல்லாவற்றையும் கடந்து போனார். இரண்டாவது ஆளை பார்க்கிறோம், யோபு 2:9. யோபு 2:9. அப்பொழுது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கின்றீர்? இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றார். கடவுளை பழித்து விட்டு மடிவதுதானே மடிவதுதானே மேல். மடிவதுனா என்ன சொல்றாரு? போய் செத்து போ, ஏன் உயிரோட இருக்கிற. யோபு தன்னுடைய 10 குழந்தைகளையும் இழந்தார், அப்படிதானா? தன்னுடைய சொத்தை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார், அப்படிதானா? எல்லாத்தையும் இழந்தார். அதே வழிதானே யோபுடைய மனைவியும் இருக்கும். 10 குழந்தை யாரு? இது யாருடைய குழந்தைகள்? யோபுடைய மனைவிக்கும் அவங்களதான் குழந்தை. எல்லா சொத்து யாருடையது? யோபு மனைவியுடையது, அப்படிதானா? இழக்கும் பொழுது அந்த நம்ம சில நேரம் தவறா நினைப்போம், அப்படிதானா? யோபுடைய மனைவி தவறா நினைப்போம். பாருங்க, அவ எப்பேற்பட்ட வேதனையை கடந்து செல்லிருப்பாள். தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்து, சொத்து எல்லாம் இழந்து இருக்கின்ற பொழுது, வேதனை மத்தியில் இருக்கின்ற பொழுது 2 பேரை பார்க்கிறோம். என்ன 2 பேரு? யோபையும் பார்க்கிறோம், யாரையும்? யோபுடைய மனைவியும் பார்க்கிறோம். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் பிரேயர் பண்ணார், ஜெபிச்சாரு, இன்னொரு அம்மா ஜெபிக்கல. குடும்பத்துல நம்ம பார்க்கறதுதான், கணவர் ஜெபிப்பாரு, மனைவி ஜெபிக்க மாட்டாரு. ஒரு குடும்பத்துல மனைவி ஜெபிப்பாங்க, கணவர் ஜெபிக்க மாட்டாங்க. யோபு எத்தனை வேளை ஜெபித்தான் என்ன நினைக்கிறீங்க நீங்க? தானியேல் எத்தனை வேளை ஜெபிச்சாரு? 3 வேளை தானியேல் ஜெபிச்சாரு. நீங்க எத்தனை வேளை ஜெபிப்பீங்க? நீங்களும் 3 வேளை ஜெபிக்கிறீங்க, அப்படிதானா? நீங்களும் 3 வேளை ஜெபிப்பீங்க. எத்தனை பேர் 5 வேளை ஜெபிப்பீங்க? யாராவது இருக்கீங்களா 5 வேளை? அந்த 5 வேளை ஜெபிக்கிறது இருக்காங்க. அப்போ யோபு 2 வேளை தான் ஜெபிச்சாராம். எப்ப எல்லாம் தெரியுமா? பகல் இரவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகலும் இரவும் 2 வேளை தான் ஜெபிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்பவுமே ஜெபிச்சுட்டு இருந்தாராம். அவருக்கு உள்ள மனைவி தான் யாரு? நீ கடவுளை பழித்து என்னது செத்து போன்னு சொல்றாரு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை வச்சிரு, என்ன ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. நீ ஏன் கடவுளை இன்னும் நம்பிட்டு இருக்க? இன்னும் ஏன் நீ நான் கடவுளை பிடிச்சிருக்க? ஆண்டவரை ஆண்டவர்னு சொல்லி ஏன் பிடிச்சிட்டு இருக்க? அவர் பழிச்சிட்டு நீ செத்து போ, போதும். அதனால அவர் செஞ்சாரா? செய்யலாம். அவர் என்ன சொல்லுவாரு? அறிவிலிய மாதிரி நீ ஏன் பேசுற? அறிவிலிய மாதிரி நீ ஏன் பேசுற? பேசாத. இப்ப அவர் இந்த வார்த்தைகள் கூறுகிறது, யோபு தன்னுடைய வார்த்தையினால் தவறு செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை. கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்யவில்லை, மனைவிக்கு எதிராகவும் பாவம் செய்யவில்லை. ஒரு அறிவுரையினால் அவர் என்ன செய்கிறார்? தாக்கப்படுகிறார், சோதிக்கப்படுகிறார். அப்பொழுது அவருடைய வார்த்தை கடவுளோடு நிறுத்திருக்கும் போது அவர் என்ன செய்கின்றார்? பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். 3வது நாம் பார்ப்பது ஒரு மனிதர். 2 சாமுவேல் 13:1. பின்னர் நிகழ்ந்தது, தாவீதின் மகன் அப்சலோமிடம் தாமார் என்ற சகோதரி இருந்தாள். அவள் பேரழகி. தாவீதின் இன்னொரு மகன் ஆமோனன் அவள் மீது மோகம் கொண்டிருந்தான். இந்த மையல் கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு என்ன சொல்லுனா, லவ் பண்ணான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்னது? தாவீதினுடைய தந்தை ஒரு ஆள் தான். தாய் 2 பேருக்கும், அப்சலோமுடைய தாயும் யார், அம்னோனின் தாயும் வேற வேற. அப்படின்னா தாமார்ன்னு சொன்னா ஃப்ரூட்ஃபுல். ஃப்ரூட்ஃபுல்னா என்னன்னு சொன்னா, ஃப்ரூட்ஃபுல் கனி கொடுக்கிறது அல்லது செழிப்பானன்னு சொல்லிட்டு ஒரு இது. ஆனால் தாமார் என்ன கனி கொடுக்கறத அவளுக்கு இது இல்லை. அப்ப 2வது அப்சலோம். அப்சலோம் சொன்னா அப்பா, அப்படித்தானே? அப்பா, ஃபாதர். அப்படின்னா அப் சலோம் அப்படின்னா தந்தையினுடைய அமைதி. சாலம் சொன்னா அமைதி. அப்ப தந்தையோட அமைதி. அப்சலோம் தந்தையுடைய அமைதியா? தாவீது அரசர் எத்தனையோ தூங்காத இரவுகள் உண்டு. யாரால? அப்சலோம்ல. என்ன செஞ்சாரு? துரத்திட்டு போனாரு. என்னது? தந்தையை துரத்தி விரட்டினார். அப்போ பேரை பாருங்க, தந்தையினுடைய அமைதி. ஆனா என்னது? அவருக்கு கொடுத்த எல்லா வலியும்
அப்சலோம் தான். மூணாவது வந்து அம்னோன். அம்னோன் என்னன்னு பேருன்னு சொன்னா ஃபெய்த்ஃபுல், நம்பிக்கை, ஸ்டேபிள், ஆனது நிலையானது. அம்னோன் நிலையானவனா நம்பிக்கையானவனா இல்ல. தன்னோட சொந்த சகோதரி, அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான், யோனதாப். யோனதாப் இருந்தாப்ல. அவன் என்ன செய்யறான், அவனை பார்த்து என்ன சொல்றான், என்னடா ஆச்சு உனக்கு, என்னதான் ஆச்சு? அப்ப அது வாசிங்க அந்த வசனத்தை. யோனதாப் அவனிடம், உமது படுக்கையில் படுத்துக்கொண்டு நோயுற்றவன் போல் அதுக்கு முன்னாடி அவரு அந்த கேக்குறது, இளவரசே, நீர் நாளுக்கு நாள் சோர்ந்து போவதேன்? நாளுக்கு நாள் சோர்ந்து போவது ஏன், என்னாச்சு? என்னிடம் சொல்ல மாட்டீரோ? என்னிடம் சொல்ல மாட்டேன். நண்பர்கள் கேட்கறது தான், என்னடா ஆச்சு? ரொம்ப நாளா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ செஞ்சிட்டு இருக்க போல இருக்கு, எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ற. அப்ப அவன் உடனே என்ன செய்வான், நான் அப்சலோமின் சகோதரி மீது நான் மையம் கொண்டுள்ளேன். அப்சலோம் சகோதரின் மீது நான் மையல் கொண்டுள்ளேன். அப்சலோம் சகோதரி இவனுக்கு யாரு? சகோதரி. அப்ப அவன் சொல்லிருக்கலாம்ல. ஆனா அப்ப கூட என்ன சொல்றான், அப்சலோமுடைய சகோதரின் மீது நான் காதல் கொண்டு. உண்மையில இது காதலா காமமா? காமம். அதனா இது காதலே கிடையாது, இது காமம், சாதாரண இதுதான். இப்ப வந்து அவனுக்கு வந்து என்ன செய்யலாம், ஒரு அறிவுரை கொடுக்கிறான். என்ன அறிவுரை கொடுக்கிறான் இப்போ வாசிங்க. யோனதாபு அவனிடம், உமது படுக்கையில் படுத்துக்கொண்டு நோயுற்றவன் போல் பாசாங்கு செய்யும். உன் தந்தை உம்மை காண வருவார். அவரிடம், என் சகோதரி தாமாரை தயை கூர்ந்து அனுப்பி வையுங்கள். அவள் எனக்கு அறிவுரை, சாமாரை அனுப்பி விடுங்க, நான் வந்து பாசாங் காட்டுறேன், உடம்பு சரியில்லாத மாதிரி. அப்ப வந்து இவன் செல்வந்த பொண்ணை கெடுத்துருவான். கெடுத்தவன அதே இதுல 20வது வசனத்தை பாருங்க. 20வது வசனம். அப்பொழுது அவள் சகோதரன் அப்சலோம் அவளிடம், இதை உனக்கு செய்தது ஆம்னோனா என? சகோதரி, இப்பொழுது நீ அமைதியா. இப்ப வந்து நடந்தது யாருக்கும் தெரியாது, அப்படிதானா? ஆமா. ஆனா அப்சலோம் கரெக்டா கேட்பான், என்னன்னு சொல்லிட்டு, இது உனக்கு செஞ்சது யாருன்னு கேட்க மாட்டான், அம்னோன் தானா? புரியுதா? இது செஞ்சது உனக்கு அம்னோன் தானா? இவருக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நாளா அப்சலோமும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், பாவம் செய்யும் பொழுது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாம மறைவா செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும். அப்சலோமுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன, அம்னோன் தப்பா நடந்துட்டு இருக்கான். தவறான அறிவுரையினால் அம்னோன் யூத மக்களுக்கு அரசனாக வந்திருக்க வேண்டியவன் ஒரே ஒரு தவறான அறிவுரையினால் என்னாச்சு, கொலை செய்யப்பட்டான். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் யாரிடம் அறிவுரை கேட்கின்றோம்? எப்பேற்பட்ட அறிவுரை? ஒரு சில நேரம் கடவுளுக்கு ஏற்ற திட்டத்திற்கு ஏற்றபடி உள்ள அறிவுரையா இருந்தாலும் இறைவனை நாடி செல்வது நல்லது. அன்று நாத்தானுக்கு ஆண்டவர் வாக்களித்தார். நாத்தான் சொல்வார், இது ஆண்டவருடைய திட்டம், நீ கோயிலை கேட்டன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இரவில் ஆண்டவர் சொல்வார், இது இறைவனுடைய திட்டம் அல்ல. சில நேரம் நம்முடைய நல்ல எண்ணங்கள் இறைவனுடைய திட்டத்தை போல தோன்றும், அறிவுரை போல தோன்றும். உண்மையில் இது இறைவனுடைய திட்டமா? சிந்திப்போம். ஆமீன்.